ஓகே, வணக்கம் எல்லாருக்கும். பிஎஃப் கிளைம் எப்படி பண்ணுறதுன்றது ஆன்லைனில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஜஸ்ட் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க, யூஏஎன் லாகின் கொடுங்க. யூஏஎன் லாகின் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும், யூஏஎன் எம்ப்ளாயி ப்ரைவேட் அண்ட் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஓகே அலர்ட்னு ஒன்று வரும், அதை க்ளோஸ் பண்ணிக்கங்க. தென் என்டர் யூஏஎன் நம்பரு. யூஏஎன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1006843142338. Password 123 hash. Captcha code C1K. யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டுன்னா உங்களுக்கு ஓடிபி செக்ஷன் போயிடும். ஓடிபி வந்ததும் ஓடிபி வந்து என்ட்ரு போடணும். ஓடிபி என்ட்ரு கொடுத்து திரும்பி அகைன் கேப்சா கொடுங்க. கேப்சா கொடுத்தீங்கன்னா CKCH3Y கேப்ஸு 2 letters இது வரும். தென் வந்து பாஸ்வேர்டு அப்டேட் ஆகுது, எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, அதனால நியூ பாஸ்வேர்டு கேட்குது. நான் நியூ பாஸ்வேர்டு கொடுக்குறேன். நியூ பாஸ்வேர்டு கொடுக்குறேன். தென் வந்து Ganesh 321 Ganesh 321 கேப்ஸ் இருக்கணும், ஸ்மால் இருக்கணும், தென் நம்பர்ஸ் இருக்கணும். கெட் ஆதார் ஓடிபி அது சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு கேட்குது. எஸ் ஓகே கொடுக்கணும். அகைன் வந்து நம்மளுக்கு வந்து ஓடிபி வேணும். ஓடிபி ஆதார் ஓடிபி என்ட்ரு பண்ணு 536068. சேம் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா ஓகேனா ஓகே, பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ அகைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், திரும்ப போய்ட்டு பாஸ்வேர்டு சேஞ்சு பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு அதான் திருப்பி என்ட்ரி பண்ணுறோம். 43142338. ஓகேங்களா, இது வந்து சேஞ்ச் ஆன பாஸ்வேர்டு. தென் கேப்சா என்ட்ரி பண்ணோம். WJU3K சைன் கொடுங்க. அகைன் ஓடிபி கேட்கும், அகைன் ஓடிபி கொடுக்கணும். 819557 10NA கேப்சா J1W கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஏதாவது பிஎம் கிளைமுக்குள்ளே வந்துடுது. இப்போது ஆன்லைன் சர்வீஸு கிளைமு. தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கன்னா அவரோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்கணும். வெரிஃபை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான எந்த நான் பக்கத்தில் ஐஎஃப்எஸ்சி கோடு இருக்கு, அது எந்த பேங்க்ன்றதை நான் சைன் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்தது கொடுத்துட்டு பேங்க் நம்பர் கொடுத்துட்டு வெரிஃபை கொடுக்கலாம். வெரிஃபை கொடுத்தா எஸ் கேட்கும். எஸ் கேட்டோம்னா இதில் சம் ரீசன்ஸ் இருக்குது. 2 மாதம் வேலை விட்டு போனாங்கன்னா அப்டேட் ஆனால் தான் பிஎஃப் கிளைம் பண்ண முடியும். கொடுக்குறோம். தென் வந்து இதில் வந்து அட்வான்ஸை செலக்ட் பண்ணுறோம். தென் செலக்ட் சர்வீஸு உங்களுக்கு எதில் இருக்கோ அமௌண்ட் அதிகமாக அதில் தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும்.
பிஎஃப் அமௌண்ட்டு நிறைய ரீசன் இருக்குது. நான் இன்வெஸ்ட் கொடுக்குறேன், நீங்கள் வேணாலும் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20,000 போடுவேன். கொடுத்துட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு தென் வந்து ஃபைல் அப்லோட் பண்ணும் பேங்க் பாஸ்புக்கு கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் ஓடிபி வரும். கொடுத்துட்டு ஃபைனலாக ஓடிபி கொடுத்தோன்னா சப்மிட் ஆகிடும். ஓகே, தேங்க்யூ.